அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. இன்றைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க. நிறைய பேர் வேண்டுதல் நடக்கிறதுக்காக முருகனை வழிபடுவாங்க. சிலர் எந்த விதமான வேண்டுதலுமே இருக்காது, ஆனால் முருகனுடைய அருள் மட்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு பக்தி செய்வாங்க. இது மாதிரியான பக்தி உணர்வுங்கிறது நமக்கு சாதாரணமாக ஏற்படுறதே கிடையாது. ஏன்னா முந்தைய பிறவிலும் முன் பிறவிலே நம்ம முருகனுடைய பக்தராக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கும் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முந்தைய பிறவிலும் நம்ம முருகனுடைய பக்தராக நம்ம இருக்கோமா இல்லை நம்ம இருந்திருக்கோமா அப்படிங்கிறத சில முக்கியமான 5 அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு எல்லா கோவில்களுக்கு போனாலுமே சில தெய்வங்கள் மேலே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு வரும். சிவபெருமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இது மாதிரியான தெய்வங்களை நம்ம வழிபடணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு கூட அந்த தெய்வங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்முடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு சாமியை நம்ம கும்பிடுவோம். ஆனால் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம தேர்வு செய்யவே முடியாது. நம்மை பக்தனாக ஏற்பதற்கு அந்த தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த தெய்வத்தை நினைக்கிறதுக்கும் அந்த தெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வழிபடுறதுக்கும் முடியும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் நமக்கு சிலரை பிடிக்கும். சிலர் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில் வருவாங்க. யார் இவங்க, எதுக்கு வராங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆன்மீக பெரியவங்க கிட்ட கேட்டானா நமக்கு முன்ஜென்மத்துடைய பந்தம், நம்முடைய முந்தைய பிறவியுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கான அந்த பலன்களை அனுபவிப்பதற்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இதை தான் நம்ம கர்மா இல்லாட்டி முன்வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்து மதமானது சொல்லுது. மனுஷங்க மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த உறவுகள், இனம் புரியாத பாசம், பக்தி, இது எல்லாமே நமக்கு முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவினால் மட்டும்தான் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம இந்த பிறவியில் நீங்கள் முருகனுடைய பக்தராக இருக்கலாம். நிறைய பேர் முருகப்பெருமானை A to Z காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அப்படியே எப்பயுமே முருகா முருகான்னு சொல்கிறது, முருகனுக்கான விசேஷ நாட்களில் விரதங்கள் இருக்கிறது, முருகனை அப்படி ஒரு பக்தி காரணமாக ரொம்ப முருகனை வழிபடுறது, இப்படி முருகனுடைய பக்தராக நம்ம இந்த பிறவியில் நம்ம இருந்தோன்னா முந்தைய பிறவியிலும் இதற்கான தொடர்பு இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய பிறவியில் நீங்கள் முருகனுடைய பக்தராக இருக்கீங்களா அப்படிங்கிறத சில முக்கியமான 5 அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமே நம்ம முருகா, கந்தா அப்படிங்கிற முருகனுடைய நாமங்களை நம்ம கேட்குறப்பையும் சரி, நம்ம வாயால் நம்ம சொல்கிறப்பையும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பூர்வ ஜென்மத்திலையும் நமக்கு முருகனுக்கான அந்த ஒரு பக்தராக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தற்செயலாக நம்ம டக்குன்னு ஒரு வெயில் பார்க்குறது இல்லாட்டி மயில் வாகனத்தை பார்க்குறப்ப நமக்கே தெரியாமல் நம்மை அறியாமலே நம்ம கண்களில் ஆனந்த கண்ணீர் அப்படி ஏற்படுறது, அப்படி மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுறது, இதுவும் ஒரு வகையான அறிகுறிகள் தான். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு இல்லாட்டி பழமையான ஒரு முருகன் கோவிலுக்கு நம்ம போகிறப்ப அந்த கோவிலுக்குள்ளே நுழையிறப்பே பல வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த உணர்வுகள் நமக்கு தோன்றது. இதுவும் நமக்கு முந்தைய பிறவியில் முருக பக்தனாக நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்ததாக நம்ம திருப்புகள் இல்லாட்டி முருகனுடைய அந்த பதிகங்கள், பாடல்கள், அந்த மந்திரங்கள், இந்த வரிகளை கேட்குறப்பே மனசு தானாகவே உருகி அந்த அதிர்வலையோடு ஒன்றி போய் அப்படி உருகி கண்ணீர் மல்க அப்படி நம்ம நிற்போம் பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயங்களும் முருகனுடைய பக்தர்களாக நம்ம இருந்திருக்கோங்கிறதுக்கான அறிகுறிகள் தான். கடைசி விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சவால்கள் வந்தாலும் சரி, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், மற்றவங்களுடைய வழிக்கண்டு நம்ம உடனே துடித்து ஒரு கருணையோடு அப்படி இயற்கையாகவே நம்ம ஒரு சாஃப்டாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம முந்தைய பிறவிலும் முருகனுடைய பக்தனாக நிச்சயமாக இருந்திருப்போங்க.
இந்த 5 அறிகுறிகள்ல ஏதாச்சும் ஒரு அறிகுறி உங்களுக்கு இருந்தா கூட, முருகப்பெருமானுடைய அருளும், ஆசியும் எப்பயுமே உங்களுக்கு துணை நிக்குங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, முருகனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அது பல ஜென்ம பந்தம். ஜென்ம ஜென்மமா நமக்கு நம்ம கூட கன்டின்யூ ஆகுது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முருகன் எப்பயுமே உங்களுக்கு துணையா இருந்து, உங்களை என்னைக்குமே காத்துக்கிட்டே இருக்கிறாருங்கிறத இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 5 அறிகுறிகள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை மனசார ஃபீல் பண்றீங்க? எந்த உணர்வுகள் உங்களுக்கு ஒத்து போயிருக்குங்கிறத நம்முடைய கூட கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா துணை அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னைக்கும் பரிபூர்ணமா இருந்து காக்கும். இந்த பதிவை நீங்க பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.